ஓம் சாய்ராம். அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஆக்சுவலி சத்ரு சம்ஹார ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 நாளாக முடியலை. இருந்தாலும் நம்ம சரஸ்வதிஜி சிங்கப்பூர்லேருந்து அனுப்பின அந்த விஷயங்களை உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொன்னனால நான் அதை பண்ணினேன். இன்றைக்கு ஒரு வாரமாக வெயிட் பண்ணின்னு இருக்கா ஒரு டிவோட்டி. அவளுக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் அதை எப்படி ஃபீல் பண்ணான்னு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோட ஃபீல் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தா. அப்படியே நிஜமாகவே சான்ஸே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மிராக்கிள். என்ன தான் பண்ணினாலும் அந்த நேரத்துக்கு தான் அது நடக்கும், அப்போ தான் கிடைக்கும், அதுதான் கர்மாங்கிறத எவ்வளோ அழகாக சுவாமி உணர்த்தியிருக்கார். பொருள் மேலே விருப்பம் இல்லைனாலும் அது எந்த சிச்சுவேஷனில் நம்மளுக்கு வருதோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு அதனுடைய பிரதானம் இருக்கும் இல்லையா? எனக்கு பொருளெல்லாம் பெருசாக பிடிக்காது, ஆனால் அது இமோஷ்னலி அட்டாச்சாக நான் ஒரு விஷயத்தில் இருக்கேன் அப்படின்னா அந்த பொருள் நிஜமாகவே நம்மளுக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் டு அவர் ஹார்ட், ரொம்ப இமோஷ்னல் அட்டாச்மெண்ட், அதுதான் நமக்கு எல்லாமே தோணும். அந்த பொருள் கிடைக்கலனா படாத பாடுபடும் நம்மளுடைய மனசு. ஆனால் அதை சுவாமி எந்த அளவுக்கு, அதாவது நீ மற்றவாளுக்கு செஞ்சேன்னா உனக்கு நல்லது நடக்குங்கிறத எவ்வளோ அழகாக உணர்த்தியிருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் இதை கேளுங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இட்ஸ் எ இன்ட்ரெஸ்டிங் ஒன், மிஸ் பண்ணாமல் கேளுங்க. இந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறது திருநெல்வேலியிலேருந்து கீதா சாய்ராம் தான். நீங்கள் கேளுங்கோ. இட்ஸ் ரியலி அமேசிங். ஓம் சாய்ராம். திருநெல்வேலிலேருந்து பேசுகிறேங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், ஜோதி ஒரு நாள் ஃபோன் போட்டு நீங்கள் இப்படி ஒரு பாபா குரூப் வாரம் தேர்ஸ்டே செய்யணும், நீங்கள் செய்யுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஆக்சுவலாக ஜோதினா யாருன்னே தெரியாது. நான் எந்த பாபா குரூப்லையும் நான் முதல்ல கிடையாது. ஜோதிட்டையும் எனக்கு இந்த வாட்ஸ்அப் தான் நான் பார்ப்பேன், எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது, எனக்கு இதெல்லாம் முடியாது என்னால் இந்த வேலையெல்லான்னு. அதெல்லாம் எனக்கு பாபா உங்கள் பேரை கொடுத்துருக்காரு, எனக்கு நீங்கள் செஞ்சு தான் நீங்கள் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு இதை அவங்க சொல்லி கொடுக்குறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்கள ஒரு வழியாக படித்து இன்னைக்கு அந்த பாபா புண்ணியத்தால் இன்னைக்கு 9 குரூப் பார்க்குற மாதிரி பாபா அந்த 9ங்கிறதுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுப்பாரோ அதை தான் எனக்கு கொடுத்துருக்காருன்னு நினச்சி இன்னைக்கு அதை அவ்வளோ ஆசையாக செஞ்சிட்டு இருக்கேங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது ரொம்ப என் மனசை இது பண்ணிச்சு. அதை ஒரு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க. அம்மா இறந்து ஒரு 3 months ஆயிடுச்சு. அம்மா உயிரோட இருக்கும்போது இறக்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கழுத்துல போட்டிருக்கிற செயினை அவுத்து என்று நீ போடுன்னே சொல்லுவாங்க. வேண்டாம்மா அவுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுன்னா அப்புறம் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த செயினை கொடுத்தாங்க. ஒரு தடவை தான் போட்டிருப்பேன். ஒரு ஊருக்கு கிளம்புற நேரம் அவசரத்துல அந்த செயினை எங்கேயோ வச்சுட்டேன். நானும் ஒரு 3 மாசம் தேடி அழுத்து போய் வீட்டுல எல்லாம் சத்தமோட ஆரம்பிச்சிட்டாங்க.